நாட்டுக்கோட்டை மாதரசி குறித்து பேசுகிறார் சா நந்தனா மேலட்சுமி. என் பெயர் மேலட்சுமி. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் படிக்கிறோம். மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கும் வானொலி நிலையத்தாருக்கும் எங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவகோட்டை ஊரில் இருந்து வந்துள்ள நாங்கள் எங்களது செட்டி நாட்டின் பெருமை நாங்கள் சொல்லாமல் வேறு யார் சொல்வார்கள்? இதோ ஒரு எளிய நாடகம். நான் அந்த நாட்டுக்கோட்டை மாதரசியை சந்தித்தால் என்ன நிகழும் கேட்போமா? நாராயண நாராயண, என்ன இன்னைக்கு ஒருத்தரும் கண்ணிலே பட மாட்டேங்கிறா? சற்று தூரத்தில் உண்ணாமலையாட்சி வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேசி பார்த்துடலாம். என்ன உண்ணாமலையாட்சி, இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயிலுக்கு போயிட்டு வரையில் போல் இருக்கு. என்ன சாமி, உங்களுக்கே என்ன விசேஷம்னு தெரியலையா? காலம் கலிகாலமா போச்சு, வேற என்னத்த சொல்ல. இன்னைக்கு பிரதோஷங்கிறத மறந்துட்டீங்களா? ஆமா, பிரதோஷம் பாக்குறது ரொம்ப புண்ணியம் தான். புருஷரும் பொன்சாதியும் தரிசனம் பண்ணினா ரொம்ப புண்ணியம். ஆனா உங்க ஆத்துக்காரர் உங்களோட கோவிலுக்கெல்லாம் வரமாட்டாரே. சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க செட்டியார் தொழிலே தெய்வம், அதிலேயே திறமைதான் நமது செல்வம்னு உழைக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்காட்டா எப்படி குடும்ப செலவு பண்ணி கோவில் செலவு பண்றது? கார்த்திகை சோமவாரத்துக்கு சங்காபிஷேகம் பண்ண முடியுமா? பழனிக்கு நடக்கிறவளுக்கு தான் இட்லி அவிச்சு கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியுமா? எல்லா புண்ணியமும் அவங்களுக்கேதான். அவங்களுக்கும் சேர்த்து நானே கும்பிட்டுக்கிறேன். நீங்க தான் பாவம், நடந்து போறேன். சாமி, நாரதர் கலகப்பிரியங்கிறது சரியாத்தான் இருக்கு. என் நாத்தனா கல்யாணப்பட்டு இப்பத்தான் மகை அமெரிக்காவுக்கு போய் சம்பாரிச்சு நல்லா வந்திருக்கா. தாயா பிள்ளையா எல்லோரும் நல்லா இருந்தா தானே கண்ணுக்கு அழகுன்னு எங்க ஆயா சொல்லுவாங்க. நமக்கு என்னத்துக்கு இன்னொருவரை பார்த்து போடாம? கடவுள் நம்மள நல்லா தானே வச்சிருக்காரு. நமக்கு ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம். பகட்டா வாழணும்னு நினைக்காத, பதவிசா வாழ்ந்தா போதும்னு எங்க அப்பத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? குடியிருக்க ஒரு நிழல், குடிக்க கஞ்சி, உடுத்துறதுக்கு துணி, இது ஒழுங்கா கிடைச்சா போதும். மகிழ்ச்சிங்கிறது மனசுல இருக்கே தவிர ஆடம்பரத்துல வராதுன்னு அடிக்கடி எங்க ஆயா சொல்லுவாங்க. அதையெல்லாம் நான் மறக்கல. நாராயண நாராயண, ஆச்சி உங்க நல்ல மனசுக்கு உங்களை எல்லாரும் கௌரவப்படுத்தணும். ஒரே மகனா இருந்தாலும் மாமியார் சீரெல்லாம் குறைச்சலா வாங்கிட்டு சம்பந்தம் பண்ணேன். பொங்கலுக்கு அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாராமே, 100 ரூபாய் பணத்தை மட்டும் அனுப்பி விட்டாலாமே, பாவம் நீங்க. சாமி, நீங்க சொல்றது சரிதான். செட்டி நாட்டுல எல்லாத்தையும் பெருமையா பண்ணணும் தான் நினைப்பாங்க. அந்த காலத்துல கொண்டு விற்க போனவங்களை தவிர மத்தவங்க உள்ளூர்லயே தான் இருந்தாங்க. பொங்கலுக்கு எல்லா சாமானும் வாங்க போய் வேவி இறக்குனாங்க. பிள்ளையார் நோம்புக்கு தேங்குழல், மாவுருண்டை, மணகோலம் எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஆனால் இப்ப அப்படியா இருக்கு பொழப்பு? மாமனார் மாமியார் ஒரு ஊர், மகே ஒரு ஊர், சம்பந்தபுரம் இன்னொரு ஊர், எல்லாம் தள்ளி தள்ளி இருக்காங்க. பஸ் சார்ஜ் வேற கூடி போச்சு. முடிஞ்சா பழைய மாதிரி பண்ணலாம், முடியாட்டா ரூபாய் அனுப்பி வைக்கலாம். சில பேர் பொங்கப்பானைய கொடுக்காம வச்சிருக்காங்க, அது தப்பு. தான் உள்ள மட்டும் தாய் வீட்டுல இருந்து 5 ரூபாயாவது பொங்கலுக்கு வந்தா தானே செட்டி நாட்டுக்கு பெருமை. தாய் தகப்பன் இல்லாட்டா கூட பிறந்தவங்க இதை மறக்காம செய்யணும். நான் சம்பந்தம் பண்ணும் போது நமக்கு என்ன வருமானம்னு பார்க்கல. நல்ல பெண்ணா நல்ல குடும்பம் தானா பார்த்தேன். நாளைக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா மாமனார் மச்சினைய மகனுக்கு ஒத்தாசையா இருப்பாங்களான்னு தான் பார்த்தேன். பணத்தை பார்க்கல. அதனாலதான் எனக்கு எல்லா பக்கமும் மரியாதை இருக்கு. அது போதும் சாமி. உங்க மாமியார் அந்த காலத்திலேயே உங்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முடியலன்னு நீங்க ரொம்ப பாடுபடுறது போல இருக்கு. இதெல்லாம் தேவையா? ஆமா, அந்த காலத்துல மகன் பொண்டாட்டி பேச்ச கேக்குறான்னு என்கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கல. வீட்டுக்கு வீடு வாசப்படி, 100க்கு 90 மாமியார் அப்படித்தான் இருப்பாங்க. நாம அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப முடியலைங்கிற போது நம்ம பார்க்காம விட முடியுமா? முந்தியெல்லாம் மகனை விட மகதான் ஒசத்தின்னு பெரிய மகளுக்கே எல்லாவற்றையும் கொட்டி கொடுத்தாங்க. இப்ப உடம்பு முடியாத போது அந்த மக திரும்பி கூட பார்க்கல. கேட்டா என் புருஷன் பிள்ளைகளுக்கு யார் பாக்குறதுன்னு கேக்குறா. வயதான ஆத்தா அப்பச்சி மாமனார் மாமியாருக்கு நம்ம உதவலைன்னா அது பெரிய பாவம். 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் விடாது. எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் பொறுமையா பெரியவளுக்கு சேவை செஞ்சா தானே நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கடவுள் துணை நிற்பார். என்ன சாமி, நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க ஆச்சி, நீங்க ரொம்ப பெரியவா. இதை உங்களுக்கு காட்டணும் தான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன். உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. மங்களம் உண்டாகட்டும். நான் வருகிறேன். நாராயண நாராயண.
என்ன தோழர்களே, கேட்டீர்களா எங்கள் ஊரின் பெருமையை? நன்றி, வணக்கம்.